இன்னைக்கு 25 இல்லைங்களா பிரியாணி வந்து செய்ய போகிறேன். வீட்டிலேருந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கழுவிட்டு கட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ண எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க. வெங்காயம்லாம் தோல் உரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பெரிய வெங்காயமாக இருக்கணும், அப்போ தான் வந்து கட் பண்ணி நம்ம சீக்கிரமாக வந்து பண்ண முடியும்னு சொன்னாங்க. சின்னதாக இருந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் சொன்ன வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தப்பா அதுன்னு ஒரு 2 கிலோ வெங்காயம் 2 கிலோ தக்காளி. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க. கறி மட்டும் கழுவிட்டு வேக போட்டுடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தான் தண்ணி வந்து சேர்த்துருந்தோம். ரொம்ப வேக தேவையில்ல, ஓரளவுக்கு வெந்தா போதும். மட்டன் வந்து வெந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து அந்த பிரியாணி இலையை எடுத்துட்டு பிரியாணி வந்து தாளிக்கணும். சட்டியில் எண்ணெய் மட்டும் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் வந்து எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து மஸ்கட்டில் குக்கிங் மாஸ்டராக வந்து இருந்தாங்க. அரபிக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா உப்பு கேட்டாங்களா, உப்புக்கு பதில் சர்க்கரை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கப் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதனால தெரியல. உப்பு போட்டு மிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டன் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி அதுக்கப்புறம் சேர்க்கணும்னு சொன்னாங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை பிரியாணி வந்து என் கையால் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த நாள் டைமில் நான் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் நாடினதுனால 25 அன்னைக்கே வந்து எல்லாருக்கும் பிரியாணி வந்து பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் இதோட அதிகமான பேருக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கணும். எங்கள் அப்பா வந்து சூப்பராக பிரியாணி பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க.